சொந்தங்களே, நான் தான் உங்கள் திருப்பாலை வளர்மதி ஆயா. என்னடா அந்த மெண்டல் இந்த லூஸ் காலையிலேருந்து காணாமல் பார்க்குறீங்களா? ஒரு வீடியோ கூட போடலேண்டு இப்பா வியாபாரம் பார்த்துட்டு வந்தேப்பா. வந்துட்டு கொஞ்சோண்டு கீரை சோறு சாப்பிட்டு என்ன பண்ணேன், பேசாமல் படுத்துட்டேன். படுத்தா அன்னைக்கு வலிச்சிச்சு பாரு வயிறு, அது மாதிரியே குத்து இந்த ஈரக்குலைக்கிட்ட வலி எடுத்துருச்சு ரொம்ப. என்னால் எந்திரிச்சு போய் கலரும் வாங்க முடியலை, வெளியவும் போக முடியலை. அரிசி வேறு வாங்கணுமேன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன், அரிசியும் வாங்க போக முடியலை. இப்படி படுத்து என்ன செஞ்சேன், விளக்கெண்ணெய் வேறு வாங்கி வச்சுருந்தேன். விளக்கெண்ணெயை தொப்புலாம் ஊற்றி தேய்ச்சி தலையிலலாம் எண்ணெய் குழுன்னு வச்சு படுத்து பார்த்தேப்பா. சத்தியமாக தூக்கமே வரலப்பா. 4 மணி வரைக்கும் தூக்கம் வரலப்பா. கூடால எங்கள் பேத்திகிட்ட பேசினேன், எங்கள் பேரன்கிட்ட பேசினேன். அப்போ கூட நான் எதுவுமே சொல்லிக்கிறல. நம்ம சமாளிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே சொல்லலை. அப்படியே இருந்தேன்ப்பா. இருந்தா சரின்ட்டு அப்புறமேட்டுக்கு என்ன செஞ்சேன், 5 மணிக்கு தப்பா தன்னாலே தூங்கிட்டேன். தூங்கிட்டு திடீர்னு எந்திரிச்சு பார்க்குறேன், சாமி பாட்டாக பாடிக்கிட்டு இருந்துச்சு எங்கள் கோயிலில். பாடினோன்னா என்னடா நெசத்துக்கே சாமி பாட்டு போட்டுக்கிட்டு இருக்காங்களோ அப்படின்ட்டு, இது நெசத்துக்கேண்டா இந்த கும்மி பாட்டு அடிப்பாங்களா அவங்க தான் பாடுறாங்க போல் அப்படின்னு நினச்சிட்டு என்ன செஞ்சேன், அப்படியே சரி குளிச்சுட்டு வெளியே போகணும். கொஞ்சம் வலி விட்டுச்சு. கொஞ்சம் தண்ணி குடித்தாலே வயிறு கும்முன்னு ஆயிடுது, பசிக்கவே மாட்டேங்குது, சாப்பிடவே முடிய மாட்டேங்குது. என்ன பண்ணலே தெரில. போய் மெடிக்கலில் தான் கும்முன்னே இருக்குது, பசிக்கலைங்கன்னு சொல்லிட்டு மாத்திரை வாங்கி நைட்டுக்கு போட போகிறேன். போட்டு தான் என்னான்னு பார்ப்போம் சரிங்களா. ஆனால் வலி கொஞ்சம் விட்டுருச்சு, கும்முன்னு இருக்கு வயிறு. அப்படியே இருந்தேன்னா என்ன செஞ்சேன், வெளியே எங்கள் தெருவில் பூரா ரோடு போடுறாங்க, அந்த கல்லை பூரா பேத்துட்டு. அப்படியே ட்ரம்மெல்லாம் அவங்க தூக்கி அங்கே தூக்கிட்டு வச்சுருக்காங்க. ஏன் ட்ரம்மை என்னால் தூக்க முடியாது, அப்படியே தான் இருக்குது. அப்புறம் போய் பார்த்தேன், தண்ணி இருந்துச்சு. தண்ணியை மோந்து வாளியில் எடுத்து வச்சுட்டு அப்படியே இந்த இதெல்லாம் இங்கே பாருங்கள், எல்லாத்தையுமே காட்டவா, காட்டுறேன், திருப்பி காட்டுறேன். எல்லாத்தையுமே இப்படியே ஒதுங்க, எல்லாத்தையுமே எடுத்து இங்கிட்டு வச்சுட்டேன். இந்த பக்கம் வச்சுருக்கேன்ப்பா. எல்லாத்தையும் வச்சுட்டு அப்படியே என்ன செஞ்சேன், இது பாருங்கள், வீடெல்லாம் கழுவி விட்டேன். வீடை நல்லா கழுவி விட்டுட்டு அடுப்படியை பாருங்கள், இப்படியே கழுவி விட்டுட்டு சுத்தமாக வாரத்துக்கு உட்காந்துருந்தேப்பா. கழுவியெல்லாம் விட்டுட்டு அப்புறம் நல்லா திருப்பி எண்ணெய் வச்சுருந்தால தலைக்கு நல்லா தேய்ச்சி குளிச்சுட்டு அப்படி என்ன செஞ்சேன், சரின்ட்டு இந்த பேக்கத்தை எங்கள் தூக்கிட்டு எப்போ பார்த்தாலும் பேக்கை தூக்கிட்டு வீடியோ போடுவோம், கும்மி அடிக்கிறாங்கன்ட்டு போகிறேன். அங்கே போனால் கோயிலில் சாமி தான் கும்பிட்டுருந்தாங்க. நான் போய் சாமியை கும்பிட்டுட்டு அப்படியே திருநீர்லாம் வாங்கிட்டு எனக்கு பூவெல்லாம் கொடுத்தாங்க. வச்சுருக்கேன் புரியுதா, பூவெல்லாம் கொடுத்தேன் சாமிகிட்ட. வாங்கி வச்சுட்டு அப்படியே ஒரு 20 ரூபாய்க்கு மாவு வாங்கினேன்ப்பா. அப்புறம் அரிசி வாங்கினேன். அரிசி வாங்கிட்டு பையில் வாங்கலை, கவரில் தான் 5 கிலோ வாங்கினேன் சரிங்களா. வாங்கிட்டு இந்த பாருங்கள், அரிசியை காமிக்கவா, அப்புறம் வாங்கிக்குவேன். அப்புறமேட்டுக்கு பார்த்தா இட்லியை ஊற்றிட்டேன். தேங்காய் சட்னி நல்லா இஞ்சி வெள்ளைப்பொடி போட்டு பச்சை மிளகா பொரியல் போட்டு சட்னி அரைச்சி வச்சுருக்கேன். இந்த இட்லி ஆனால் பசிக்கலை, கம்முன்னு நான் என்ன செய்ய சொல்லுவேன். இந்த சேலை தப்பா பின்னி பட்டு இந்த சேலைக்கு பேர் தான் பின்னிப்பட்டு சரிங்களா. இதை எங்கள் நந்தினி பாப்பா எடுத்து கொடுத்தாங்க, கீக்கிமா எடுத்து கொடுத்தாங்க சரிங்களா. கீக்கிமா எடுத்து கொடுத்தது. இந்த சேலைக்கு ஒரு வரலாறே இருக்குது, கேளுங்க முழுசாக. எங்கள் மாமியார் வீட்டில் எங்கள் மச்சானுக்கு கல்யாணம் வச்சப்ப அந்த அம்மா என்ன செஞ்சிச்சு தெரியுமா, இந்த பின்னிப்பட்டு
மஞ்சள் கலர் சிங்கிச்சான், சிகப்பு கலர் சிங்கிச்சான், பச்சை கலர் சிங்கிச்சான், சிங்கிச்சான் 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 சிங்கிச்சாண்டு அந்த அம்மா 12 பிள்ளை பெற்றம்மால, 12 பிள்ளை பெற்றம்மா. அவங்க பிள்ளை குட்டி குருமா குப்பை மேடு கீடு பல்லு கில்லு படுவை அத்தனை பேத்துக்கு எடுத்து கொடுக்குது இந்த சேலையை. எனக்கு எடுத்து கொடுக்கல அந்த பொம்பளை, எனக்கு கேட்கவும் தெரியாது. ஆனால் எங்கள் வீட்டுக்காருக்கு சூது வனையாக இருக்கு. பாரு வளரு, உனக்கு ஒரு சேலை கூட அவங்க தரல அப்படின்ட்டு சொன்னார். அப்போ கூட எனக்கு தெரியாது என்ன இப்படி பண்ணுறாங்களே எல்லாம் தெரியாது. இப்போ தான் சொல்கிறேன், அவங்க பாவத்தை அவங்க அனுப்பிப்பாங்க. சரியா? நம்ம எதுவுமே நம்ம திட்டக்கூடாது. அவங்க செய்கிற பாவம் அவங்களுக்கு கடவுள் கொடுப்பார் அப்படின்ட்டு நான் பாட்டுக்கு இருந்துட்டேன். ஆனால் இன்னைக்கு சேலை என் பேரன் பேத்திக என் மகளுக என்னட்டையும் நிறையா சேலையெல்லாம் இருக்குது. கடவுள் புண்ணியத்தில் சேலையெல்லாம் இருக்குது. எடுத்து கட்டி மடிக்க துவைக்க முடியல. யார் யார் என்னென்னா பாவம் செய்கிறாங்களோ அவங்கவுங்க அனுப்பிப்பாங்கப்பா. எனக்கு நிறையா என் மாமியார் பாவம் செஞ்சிருக்கு. குடிக்க தண்ணி கொடுப்பாரு. நாங்கள் பணக்காரங்கப்பா, சிங்கப்பூருக்காரங்க. நாங்கள் தான் மூத்த தரத்து பிள்ளைங்க அந்த வீட்டுக்கே, அந்த பெரிய பங்களாவுக்கே. அந்த 3ஆம் தரத்து பொம்பளை ஒரு பொம்பளை கட்டி அவள் எங்களை வளர்த்தேன் நடி நான் வளர்த்த பாவம் நிறையா பண்ணுறாளுங்கப்பா. வீடு சொத்துக்கலாம் ஏன்னா சரி, எனக்கு என்ன பேசுகிறேன்னு தெரியல. என் வீடியோ பாருங்கள். எனக்கு உடல் நல்லா ரொம்ப முடியலப்பா. கடவுளை வேண்டிக்கங்க.